கொள்ளத்தில் பின்வரும் சமநிலை இருக்கின்றது. அப்ப CO கேஸ் யாரோட இந்த 2 O2 கேஸோட தாக்கிக்கு என்ன உருவாக்கப்படுது, 2 CO2 கேஸ் உருவாக்கப்படுது. அப்ப CO கேஸ் இருந்தாங்க 32வது வழி. அப்ப CO கேஸ் பிளஸ் 10 O2 கேஸ் இது உங்களுக்கு என்ன உருவாக்கப்படுதுன்னா 2 CO2 கேஸ் உருவாக்கப்படுது. இதுக்கான டெல்டா லெஸ் தேன் என்ன 0. டெல்டா என்ன லெஸ் தேன் 0. அதன்படி பார்த்தோம்னா இத்தொகுதி பற்றி என்ன கூட்டு அல்லது கூட்டுகள் சரியானது செய்யாது. அப்ப இங்க சொல்லிக்கிறாரு டெல்டா மைனஸ் என்ன இருக்கும் எங்களுக்கு புற ஒப்பத்தாக்கமா இருக்கும். அப்ப வெப்பநிலை மாறாட்டிக்கு இங்க இந்த மாறாது. சமநிலை மாறி கேபி கேசி எங்களுக்கு செய்யாது மாறியா அந்த மாதிரி பங்கிட்டு போனாலும் இல்லை கேடி முறையில மாறியா இருக்கு. சரியா? அதன்படி பார்த்தா என்ன அதே வெப்பநிலையில் கூடுதலான CO2 கேஸ் இருக்கும். CO2 கேஸ் ஆட் பண்ணல. CO2 கேஸ் ஆட் பண்ண நடக்கும் சமநிலை மாறி கூட பார்க்கும், கூட விடாது. தாக்கம் தான் நோக்கி பின்னோக்கி நகரும். தாக்கம் செய்யும் பின்னோக்கி நகரும். பின்னோக்கி நகர்ந்தா நடக்கும் CO கேஸின் அளவு செய்யும் அதிகரிக்கும் சரி. பிறகு சமநிலை மாறின பெருமானம் மாறும். அந்த கூட்டங்களுக்கு இல்லையா சமநிலை பெருமானம் செய்ய மாற்றம் செய்யலாம். அடுத்த தொகுதியின் வெப்பநிலை அதிகரிக்கையில் CO கேஸின் அளவு அதிகரிக்கும். வெப்பநிலை கூட்டம் வெப்பநிலை குறைக்கணும். வெப்பத்தொகுதியில் ஆக வெப்பநிலை சரி. வெப்பநிலை கூட்டம் வெப்பநிலை குறைக்கணும். வெப்பத்தொகுதியில முத்தாக்கம் புறவெப்பமான பித்தாக்கம் தான் ஆக வெப்பமா இருக்கு. இப்போ பித்தாக்கம் தான் எங்களுக்கு ஆக வெப்பமா இருக்கும். இப்போ தாக்கம் இருக்கும் பின்னோக்கி நகரும். தாக்கம் பின்னோக்கி நகரும். அப்ப தாக்கம் பின்னோக்கி நகர்றாருன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? தாக்கம் பின்னோக்கி நகர்றாருன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்? இங்க சமநிலை மாறின பெருமானம் செய்யும் எங்களுக்கு என்ன செய்யும்? இங்க எங்களுக்கு குறையும். அப்ப வெப்பநிலை அதிகரிக்க நடக்கும் எங்களுக்கு CO கேஸ் அளவு பின்னோக்கி நகரும். CO கேஸ் அளவு கூட என்ன குறையும்? எங்களுக்கு ஆற்றல் அளவு குறையும். எங்களுக்கு சமநிலை மாறின பெருமானம் செய்யும் எங்களுக்கு குறைவடையும். சரியா? அடுத்தது சீக்கிரம் அதே வெப்பநிலையில் என்ன கூடுதலான CO கேஸை சேர்க்கையில் அதே வெப்பநிலையில் கூடுதலான CO கேஸை சேர்க்கையில் CO2 கேஸின் அளவு அதிகரிப்பதுடன் சமநிலை மாறியின் பெருமானம் மாற மாட்டாது. அப்ப அதே வெப்பநிலையை அரை கூட்டுறாராம். அதே வெப்பநிலையில அரை கூட்டுறாராம். சரியா? CO கேஸை சேர்க்கிறாராம். அப்ப CO கேஸை சேர்த்தோம்னா நடக்கும் தாக்க முன்னோக்கி நகரம். முன்னோக்கி நகரே செய்யும் உங்களுக்கு அதே வெப்பநிலை சமநிலை மாறக்கூட CO2 அறுது கூடுவாரு. அப்ப CO2 அளவு அதிகரிப்பதுடன் சமநிலை மாதிரி மாறும். அந்த கூட்டங்களுக்கு சரியா இருக்கு. அடுத்தது டி கூற்று அதே வெப்பநிலை என்ன கூடுதலான CO2 கேஸ் சேர்க்கை அதை கூட வச்சுட்டோம். CO2 கூட வச்சுக்கும் தாக்கம் பின்னோக்கி நகர போது அப்போ O2வின் அளவு அதிகரிப்புடன் சமநிலை மாறி அதிகரிப்புனா அந்த குற்றப்படை இந்த சமநிலை மாறி இங்க மாறா. அப்ப அதனுடைய வதான நடக்கும் 32வது படிக்க வரும். பியும் சியும் சரியாக எங்களுக்கு 2வது விடை வரும்னா 2வது விடை வரும். சரியா? ஓகே. அடுத்த 33வது வாங்க. அடுத்த 33வது வாங்க. 33வது விடை எங்களுக்கு சொல்லி கிடக்கு. 33வது சொல்லி கிடக்கு பின்வரும் கூற்றுகள் கைத்தொழில் செயல்முறைகள் என்ன கடினமாகும் அவற்றில் எதிர்கவை சரியானது சரியானது. அப்ப கூற்று என்ன பேப்பர் போஸ்ட் செயல்முறையின் போது அமோனியா உற்பத்தி செய்ய ஊக்கி அவசியம் என்று அந்த கூற்றுங்களுக்கு பிழை. எங்களுக்கு தெரியும் என்ன தேவை ஊக்கி இங்க அவசியமா இருக்கும். கொமனா நாங்க யாரை ஊக்கியா பயன்படுத்துறோம் இங்க தாக்கத்துல இங்க நாங்க யாரை பயன்படுத்துறோம் இங்க நாங்க இரும்பு ஊக்கியா பயன்படுத்துறோம். இரும்பு அல்லது P2O செய்வோம் ஊக்கியா பயன்படுத்துவோம். அப்ப சவர்க்கரை சிட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்பட அந்த கூற்று சரி. அப்ப சவர்க்கரத்துல எங்களுக்கு என்ன இருக்கும்னா எண்ணெய் போன்றவை இருக்குது. அப்ப எண்ணெய் போன்றவை என்ன இருக்கும் நல்ல காரமா இருக்கும். பட்டா தோல்லையும் சரி நெறிவை ஏற்படுத்தும். அந்த காரத்தன்மை நன்மையாக்குறதுக்கு யாரை பயன்படுத்துவாங்க அமிலங்களை பயன்படுத்துவோம். அதை மென் அமிலங்களை பயன்படுத்தும். யாரை பயன்படுத்த மாட்டோம் மென் அமிலங்களை பயன்படுத்த மாட்டோம். சரியா? ஓகே. அப்ப அதனாலதான் சிட்ரிக் அமிலம் பொஸ்போரிக் அமிலம் போன்ற மென் அமிலங்களை பயன்படுத்தும். அந்த கூட்டங்களுக்கு சரி. அடுத்த சீக்கிரம் டவ் செயல்முறை மூலம் மெக்னீசியம் பிரித்தல்கை சுண்ணாம்புகள் என்ன டொலமைட் வெப்பரிகள் மாத்திரம் என்ன வளிமண்டல சீரோடு சேர்க்கப்படுது. அப்ப டொலமைட்ன்றது யாரா இருக்கும்னா கால்சியம் காமெடியம் என்ன மெக்னீசியம் காமெடியம் கொண்டது நடக்கும் டொலமைட். அப்ப இதை ஹீட் பண்ணா கால்சியம் ஆக்சைடு என்ன வரும் மெக்னீசியம் ஆக்சைடோட என்ன வரும் CO2 கேஸ். இது டொலமைட். இது டொலமைட். அதே மாதிரி இவங்க சொல்லி கிடைக்க என்ன சுண்ணாம்புகள் சாதாரண கால்சியம் காமெடியம் கால்சியம் காமெடியம் இதை ஹீட் பண்ண கால்சியம் ஆக்சைடு என்ன வரும் CO2 கேஸ். அப்ப இந்த செயல்முறைகள் மூலம் செய்யலாம் CO2 கேஸ் பெறலாம். அப்ப இந்த செயல்முறை மூலம் மட்டும்தான் பெறும் சொல்லிக்கிறாரு அந்த கூற்று பிழை. ஏன்னா இங்க பயன்படுத்துற வெப்பநிலை கிட்டத்தட்ட 700 வெப்பநிலையை செய்வாங்க. எங்க பயன்படுத்துவோம் மின் பகுப்பு செயல்முறைகளை பயன்படுத்துவோம். மின் பகுப்பு செயல்முறைக்கு அவ்வளவு வெப்பநிலையை பயன்படுத்துறோம். எல்லாத்துக்கும் செய்வோம் நாங்க பெட்ரோலியம் அதுகளையும் செய்யும் தகனத்துக்கு உட்படுத்தி இருக்கோம். முப்பதைதான் உருவாக்கி இருக்கோம். நாங்க இந்த வெப்பநிலையை பெற்றிருக்கோம். ரெண்டாவது அந்த பெட்ரோலியம் அதுகளையும் நடக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் தான்
அவையின் தகனம் மூலமா வந்திருக்கலாம் CO2 வந்திருக்கலாம். அவையின் தகனம் மூலம் CO2 வந்திருக்கிறதால எங்களுக்கு இதோட பிடிக்கல அதன் மூலம் பால் CO2 என்ன வந்திருப்பார். அவருமே செய்வார். கூகுளும் பாருங்க பங்களுக்கு செய்யும். அப்ப இதன் மூலம் மட்டும்தான் வருதுன்னா அந்த கூட்டின அப்படியா இருக்கும். இந்த வெப்பநிலையும் செய்யணும் நாங்கள் ஹீட் பண்றோம், அதாவது மீண்டும் எலக்ட்ரோலைஸ் பயன்படுத்துறோம். அதாவது எங்களுக்கு என்ன நடக்கும், CO2 வரலாம். அடுத்து மின்சார கிளமுறை மூலம் எண்ணெய் உற்பத்தி செய்ய பிரதான மக்களோட HCl நல்ல குடிங்களுக்கு என்ன இருக்கும், பிழையா இருக்கும். அப்ப இன்ஜினியரோட தாக்கம் நான் பார்த்துனாங்க. NaCl ஒரு பக்கத்தான அனுப்புற நீர் NaOH H2 கேஸ் CO2 கேஸ். அப்ப இவன் எங்களுக்கு உள்ள வரைக்கும் உள்ள அவையெல்லாம் உங்களுக்கு பக்க விளைவா இருக்கும். வேற பக்க விளைவா இருக்கும். உங்களுக்கு H2வும் CO2வும் இருக்கு பக்க விளைவா இருக்கும். அதன்படி பார்த்தா பிரதான HCl என்ன கூட்டு பிழையா இருக்கும். அது நடக்கும் 33வது என்ன இருக்கும், A கூட்டு பிழை, C கூட்டு பிழை, D கூட்டும் பிழை அப்படின்னு ஒரு விட எங்களுக்கு D மட்டும் சரி, 5வது விட பெருமை, B மட்டும் சரி, 5வது விட பெரும். சரியா? அடுத்தது 34வது 34வது பற்றி சரியான கூட்டுகள். கூட்டம் 2 மூலங்களின் உலோகாரிகளின் அதற்குத்து கூட்டம் 1 மூலங்களின் உலோகாரிகள் என்றால் குறைந்ததாகும். அப்ப எனக்கு தெரியும் ஆரை ஆவர்த்தன வழியும் செய்யும், ஆரை குறையும், கூட்டம் வழியும் செய்யும், ஆறு ரேடியஸ் செய்யும், அதிகரிக்கும். அப்ப ஆவர்த்தன வழி யாரை குறையல, கூட்டம் வழியும் நடக்கும், ஆரியங்களுக்கு அதிகரிக்கும். சரியா? அப்ப கூட்டம் 2 மூலங்களின் உலோகாரிகள் அதுக்கு நேரத்தை என்ன, கூட்டம் 1 மூலங்களின் உலோகாரிகள் குறைந்ததாகும் அந்த கூட்டு சரி, ஆவர்த்தன வழியாக செய்யும் குறையும். சரியா? அடுத்த B கூட்டு கூட்டம் 2 மூலகங்களின் முதலாம் இனக்கு அதற்கு நேரத்தை என்ன, கூட்டம் 1 மூலகங்கள் இனத்தையும் கூடினது. அப்ப முதலாம் மாசத்தை குறைஞ்ச என்ன இருக்கும், உங்களுக்கு முதலாம் கூட்டத்தை குறை என்ன கூட்டத்தை குறைவா இருக்கும், N- பண்ணாங்க கூட்டத்தை கூடவா இருக்கும். அப்ப அதன்படி பார்த்தா 8ஆம் கூட்டத்தை கூடவா இருக்கும் பார்த்தாங்க. சரியா? அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு நடக்கும் கூட்டம் 2 மூலகங்களின் முதலாம் இனக்கு அதுக்கு நேரத்தை என்ன, கூட்டம் 1 மூலகங்களின் என்ன முதலாம் பார்த்து கூடியதாகும். அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கு, சரியா இருக்கும். இப்ப கூட்டம் 1 விட கூட்டம் 2க்கு கூட. அடுத்த C கூட்டம் என்ன, கூட்டம் 2 மூலங்கள் நடத்திகள் கூட்டம் 1 மூலங்கள் நடத்திகள் என்பது குறைந்தாகும். நல்ல கூட்டங்களுக்கு படி அடுத்த சமன் என்ன, அடுத்த சமன் கனவு. அப்ப கனவுல வந்து ஆறு இருக்கும் இந்த கனம். அப்ப கனவுல நல்லா செய்யணும், ஆற குறைய நல்லா செய்யும், கனவுல குறையும், குறையினா ஒரு கூடும் நடத்தி கூடும். சரியா? அப்ப தெளிவு மாற்றத்தை ஒப்படைக்கல உங்களுக்கு ஆற மாற்றம் மிகப்பெரிய நெசவாக எடுத்துக்க. அப்ப ஆற குறைஞ்சா நல்லா அடர்த்தி கூடும். அப்ப கூட்டம் 1 ஒப்படைக்க கூட்டம் 2 மூலங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு யார் கூடவா இருக்கு, அடர்த்தி எங்களுக்கு கூடவா இருக்கு. சரியா? அடர்த்தி எங்களுக்கு கூடவா இருக்கு. அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும், C கூட்டங்களுக்கு பிள்ளையா இருக்கு. அடுத்த D கூட்டு கூட்டம் 2 மூலகங்கள் கூட்டம் 1 மூலகங்களும் நலிந்த உலக பிணைப்பு உடையது. கூட்டம் 1 கூட்டம் 2 எடுத்தோம்னா அப்ப 1 விட 2க்கு ஆற குறையும், இந்த உலக பிணைப்பு வலிமை கூடும். 2வது கூட்டம் 1 என்ன ஒரு இடத்துல தான் பங்களிப்பு செய்யும் யாருக்கு, எங்களுக்கு வந்து உலோக பிணைப்பு. அதை கூட்டம் 2 எடுத்தீங்கன்னா நடக்கும் எங்களுக்கு 2 இடத்திலும் செய்யும் பங்களிப்பு செய்யும். அப்ப உலோக பிணைப்பு பங்களிப்பு செய்யும் இடத்துல எண்ணிக்கையும் கூட எங்களுக்கு என்னவும் கூட அங்கே இருக்கு. அதுக்கு யாரையும் என்ன குறைவா இருக்கும், அதாவது எங்களுக்கு என்ன நடக்கும் ஆறு கூடவா இருக்கும். அதாவது கூட்டம் 2 கூட்டம் 1 விட நடக்கும் உலோக பிணைப்பு வலிமை கூட்டியதா இருக்கும். சரியா? அதனுடைய பார்த்தா எங்களுக்கு நடக்கும் 34வது கேள்விக்கு ஏயும் பியும் சரியா இருக்கும், ஆசனா இருக்கும் முதலாவதா இருக்கும். சரியா? 34 நேரம் உள்ளது முதலாவது விட வேணும், 34க்கு முதலாவது விட இருக்கும். சரியா? அடுத்த 35வது கழிப்பாங்க, அடுத்த 35வது கழிப்பாங்க 35வது கேள்வி. நீர் NaOH முகமாக்கப்படும் போது ஒரு சீரழிச்சேர்வை A ஆனது அமோனியாவை விடுவிக்கின்றது. அப்ப நீர் NaOH செய்கிறார், சூடாக்கிக்கும் செய்கிறாராம் அமோனியாவை தாரார். அப்ப நீர் NaOH சூடாக்கி அமோனியா தாரார் என்றால் அது யாரா இருக்கும், எங்களுக்கு அமைத்துக்கிறார். அப்ப CONH2 இருந்தா இதுக்கு நாங்க என்ன போட்டா சாதாரண NaOH தாக்க முடியாத. அப்ப NaOH போட என்ன செய்தா ஹீட் பண்ணா தாக்க முடியும், NaOH போட ஹீட் பண்ண தாக்க முடியும். தாக்க முடியும் RCOO- காரோட காரம் என்றால் அமோனியா கேஸ் செய்யும். இது அமிலோடகம் போட்டுருந்தா அமோனியம் உப்பு வந்துரு. சரியா? ஓகே. அப்ப அதன்படி பார்த்தா நடக்கும் எங்களுக்கு எல்லாத்துலயும் யார் இருக்கணும், எங்களுக்கு
அந்த சேர்வை ஏயில இருக்கும் அமைட் இருக்கும், அதாவது ஏமைட்டுகள் இருக்கும். அப்ப ஏமைட் இல்லாத விட விடைக்க வராது. அதனால தான் உங்களுக்கு முதலாவதுல இருக்கு, ரெண்டாவதுலயும் ஏமைட் இருக்கு, மூன்றாவது சியிலையும் இருக்கு, ஆறுலயும் இல்லை, டியில ஏமைட் இல்லை. அப்ப டியில ஏமைட் இல்லைன்னா டி வராது. அடுத்த வாங்க, ஏயானது அமிலமாக்கிய கேட்டுச்சாலும் உருவாக்கப்படும் போது உண்டாகும் சேர்வை 240 என்பதுடன் என்ன ஒரு நிறவுகள் விளைவு தருகின்றது. அப்ப சாதாரண முதல் அற்கோள் எடுத்தோம்னா இந்த முதல் அற்கோள் செய்யும் எங்களுக்கு யாரை போட்டோம்னா H+ கேட்டு போட்டா அல்லது இந்த H+ கேபிள கூட ஒற்றிட்டோம்னா அது வன் ஒற்றி எனக்கு உருவாகுற பூச்சி உருவாகும். அதே ஒரு என்ன இருந்தா ஒரு வழி அற்கோள் இருந்தா அங்க உருவாகும். கூட என்ன உருவாகும், ஹீட் உருவாகும். அப்ப கீட்டோன் உருவாக்கப்பட்டா இந்த கீட்டோன் செய்யும் என்ன தரும் எங்களுக்கு யாரோட இந்த கீட்டோன் வந்து யாரோட இவர் வந்து எங்களுக்கு வந்து 240 செய்யும் என்ன தருவ நிறப்புள் வடிவை தரக்கூடியதா இருக்கு. 240 நிறப்புள் வடிவை செய்யும் தரக்கூடிய மேலும் அப்ப 240 நிறப்புள் வடிவை தருமெண்டா என்ன இருக்கணும் கீட்டோன். சாதாரண என்ன வெளியிடாதீங்க, இதை இந்த அல்டிஹைட் வெளியிடாது. ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு யாரோட நிற்காது, அல்டிஹைடோட தாக்கம் நிற்காது. இந்த கடைசி என்ன முடிக்கும் இந்த கீட்டோ காபோஸ்டோன் தான் கொண்டு முடியும். ஆகவே அதன்படி பார்த்தா எங்களுக்கு நடக்கும் முதலுக்கு கோல் விடைக்கு இருக்கிறாது, அதனுடைய பார்த்தா வராது, ஏ கூட்டங்களுக்கு வராது. CH2O முதலுக்கு கோல் வந்ததுக்கு வழி கோல் கரையில் அதே மாதிரி என்ன சரியா விடை வராது, ஏ கூட்டம் வராது, டி கூட்டம் வராது. பில இருக்க ஒரு வழியற்க கோலம் இருக்கு, அதே மாதிரி என்ன சிலையும் ஒரு வழியற்க கோலம் இருக்கு. CH2OH CH பிரதான் C1H2 நாங்கள கூச்சு கூட்டமும் இருக்கு. அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன பி கூட்டும் சி கூட்டும் என்ன 5வது கடைக்கு என்ன விட உங்களுக்கு 35வது கடைக்கு BMCயும் சரியா இருக்குமே. அடுத்து 36க்கு வாங்க, அடுத்து 36க்கு வாங்க. அது 36 ஒரு தூய பதார்த்தம் எக்ஸ் என்ன அவத்தை வெளிப்படம் கிடையாது. அவத்தை வெளிப்படம் கொஞ்சம் மினக்கடுறாங்க, சில ஸ்ட்ரக்சர் கிடைக்க ஏதாவது கூடலாம் வரைக்கும் அதே மட்டும் பாருங்க. சரி, ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்ப இதுல வந்துதான் நீருக்கு அவத்தை வெளிப்படம் இருக்கு. அப்ப நீருக்கு அவத்தை வெளிப்படம் எடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும், இந்த புள்ளி தெரியும், இந்த புள்ளி தெரியும், இந்த புள்ளி தெரியும். திண்மவத்தை, திண்மம், திரவம், இது ஆவியவத்தை. இது ரெண்டும் சமநிலை புள்ளின்னா ஒரு புள்ளியா இருக்கும். இது திரவமாவியும் சமநிலைன்னா கொதிநிலையா இருக்கும். இது திண்மம் ஆவியாமல் இருந்தா பதங்கமாக இருக்கும், பதங்கமாக தான் இருக்கும். சரியா? அப்ப சொல்லிக்கிறதுக்கு அமுக்கம் அதிகரிக்கையும். அப்ப இதுல வந்துங்க ஒரு ஏடிஎம் வந்துங்க, ஒரு ஏடிஎம் என்ன இருக்கு, இந்த புள்ளி வந்து இவற்ற ஒரு புள்ளியா இருக்கு, இந்த புள்ளியா இருக்கு, இவற்ற கொதிநிலையா இருக்கு, கொதிநிலையா இருக்கு. சரியா? அப்ப அதன்படி பார்த்தா சொல்லிக்கிறதுக்கு அமுக்கம் ஒரு ஏடிஎம் பார்த்து அமுக்கப்படும் அதிகரிக்கப்படும் போது திரவத்தில் என்ன அமுக்கம் ஒரு ஏடிஎம் பார்க்க அதிகரிக்கப்படும் போது திரவத்தில் என்ன உறைநிலை அதன் சாதாரண என்ன உறைநிலையும் பார்க்க உயர்ந்ததாக இருக்கு. சரியா? ஏக்கூட்டங்கள் சொல்லிடுங்க என்ன அமுக்கம் அதிகரிக்க திரவத்தை என்ன திண்மமாக்க தேவைப்படும் வெப்பநிலை குறையும். அப்ப திரவத்தை திண்மமாக்குவதற்கு தேவை, திரவம் திண்மமா அமுக்கத்தை கூட்டுறோமோ. அப்ப அமுக்கம் அமுக்கத்தை கூட்டினோம்னா நடக்கும், அமுக்கத்தை கூட்ட கூட நடக்கும். அமுக்கம் கூட கூட நடக்கும். சரி, அமுக்கம் கூட கூட வெப்பனாது. அப்ப அமுகம் கூடும் போது திரவத்தை திண்மமாக தேவைப்படும் வெப்பநிலை குறைகின்றது. அப்ப அமுகத்தை கூட்டினோம்னா நடக்கும், அமுகத்தை இங்க கூட்டினோம்னா அமுகத்தை கூட்ட கூட்ட எங்களுக்கு என்ன திண்மம் திரவமாகிற போக்கு எடுத்தோம்னா திரவம் என்ன திண்மம் திரவமாக்குற போக்கு. சரியா? ஒரு ஏடிஎம் அமுக்கம் ஒரு ஏடிஎம் பார்க்க நம்ம என்ன யோசிக்கலாம். அப்ப ஒரு ஏடிஎம் பார்க்க அமுகத்தை கூட்டுறேன் வெப்பநிலை செய்தாங்க குறைவை, வெப்பநிலை செய்தது குறைவேற்பது. அப்ப வெப்பநிலை குறைவேற்படுறது நடக்கும் அந்த கூட்டம் சரியா இருக்கு. அப்ப கிராபங்கள் நோக்கி நகர்ந்து வெப்பநிலை அமுகத்தை கூட்ட கூட்ட அமுகத்தை கூட்ட கூட்ட முதல்ல செய்யறாரு, முதல்ல இருந்த அமுக்கம் இது, அடுத்த அமுக்கம் என்ன இந்த அமுக்கம், இந்த அமுகத்திலே குறையிலே குறை. அப்ப அமுகத்தை நாங்க இந்த நோக்கி கூட்டி கொண்டு போக கிடைக்கும்.
உரைநிலை இந்தியாவில் ஆகவே எங்களுக்கு நம்ம திரவதி திண்மாற்றத்துடைய வெப்பநிலை செய்திகளுக்கு குறைஞ்சு கொண்டு போகும்ன்றது சரியா அமுகம் அதிகரிக்கும் பார்க்க அதிகரிக்கப்படும் திரவத்தின் உரையிலே அதன் சாதனை பார்க்க உரை உயர்ந்ததுண்டா கிடைக்கும் அதற்கு பார்த்தாங்க என்ன முதலாவது குறி தெரியுங்க ரெண்டாவது என்ன பிழை உரைநிலை செய்வது குறை ஏயானது நெக்ஸின் மும்மைப்படியா அந்த குறி சரி திண்மம் திரவம் ஆவி மூன்றுமே சமநிலை தான் சொல்லுவோம் எங்களுக்கு என்ன சொல்லுவோம் மும்மைப்படி சொல்லுவோம் டி கூட்டு 100 பாகை சீலம் ஏஎம் சரி சிஎம் சரினாலும் இப்படி வந்தெல்லாம் அஞ்சாவது டி கூட்டு பாக்கி எத்தனை 100 பாகை சீலம் கூடுதலான ஒரு வெப்பனை இந்த வாயு திரவமாக்குறதுக்கு ஒரு ஏடிஎம்ல பார்க்க என்ன கூடிய ஒரு உட்காந்து அந்த குலங்களுக்கு என்ன இருக்கும் 100 பாகை சீலம் கூடுதலான வெப்பனை என்ன வாயு திரவமாக்குறது 100 பாகை சீலம் பார்க்க கூடிய வெப்பனை அப்ப 100 பாகை சீலம் என்ன 100 பாகை சீலம் என்ன கூடுதலான வெப்பனை ஒரு வாயு திரவமாக்குறது ஒரு ஏடிஎம்ல பார்க்க என்ன கூடிய உட்காந்து 100 பாகை கூடிய வெப்பனை நெஞ்ச அளவுக்கு நகரம் நகர நடக்கும் அவற்றை அமுக்கமே செய்வது அதிகரிக்கும் அப்ப ஒரு கூடிய கொண்ட வேண்டாம் சரியா எங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கு 36வது வரைக்கும் ஏ கூட்டும் சரி சி கூட்டும் சரி என்ன டி கூட்டும் சரி என்ன வரும் உங்களுக்கு 5வது விட வரும் ஏயும் சரி சியும் சரி என்ன டியும் சரி எத்தனாவது வரும் 5வது விட வரும் சரியா அது 37வது இருக்கலாம் 37வது வளிமண்டல ஓசோன் பற்றி என்ன நீங்கள் எந்த கூற்று அல்லது கூற்றுகள் என்ன உண்மையானது அல்லது உண்மையானது 37வது வளிமண்டல ஓசோன் பற்றி என்ன கூற்றுகள் உண்மையானது அல்லது உண்மையானது அப்ப ஏ கிடைக்கிறது தரைமண்டலத்திலேயே என்ன ஓசோன் சரிவு என்ன மிகவும் அதிகமாக உள்ளது அந்த கூற்றுகளுக்கு பிழை அப்ப ஓசோன் படை அதாவது மாறன் மண்டலம் படைமண்டலம் இடைமண்டலம் மாறன் மண்டலம் உள்ளுக்கு இருக்க போற படைமண்டலம் இருக்கும் படைமண்டலத்திலே என்ன நடக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சொல்லுவோம் ஓசோன் படைன்னு சொல்லுவோம் அப்ப படைமண்டலத்திலே என்ன இருக்கும் யார் கூட இருக்கு ஓசோன் படையும் செய்யும் ஒரு குறிப்பிட்ட செய்யும் அதிகமாக இருக்கு அப்ப இங்க இருக்கிற அங்கான செய்யும் கூடவே இருக்கு அப்ப தரைமண்டலத்திலேயே ஓசோன் சரிவு மிகவும் அதிகம் வளர்ந்த கூட்டு கிடைக்கும் படைமண்டல ஓசோன் என்ன மனித வாழ்வை பாதுகாக்கின்ற அந்த கூட்டு சரி அப்ப ஓசோன் படை இருக்கிறாங்க யூவி கதிர் செய்யும் எங்களுக்கு பூமியை வந்தது என்ன செய்யும் தடுப்பு அப்ப யூவி கதிர் வார தடுக்கிறாங்க மனித வாழ்வு பாதுகாக்கப்படும் அதாவது நடக்கும்டா இந்த டிஎன்ஏல இருக்கிற விகாரங்கள் எல்லாமே செய்யும் தடுக்கிறதுக்கு ஆகாரம் இதற்கு ஆகமே இருக்க சரியா ஓகே அதன் பார்த்தா நடக்கும் படைமண்டல ஓசோன் என்ன மனித வாழ்வை பாதுகாக்கின்ற போது சரி சீக்கூடி தரைமண்டல ஓசோன் உண்டாகுவதற்கு என்ன மோட்டார் வாகன கால்கள் என்ன பங்களிப்பு செய்கின்றன அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும் அந்த கூட்டங்களுக்கு சரி மோட்டார் வாகனம் நைட்ரிக் ஆக்சைடு ஓட்டு விடுதாக்கி என்ன பார்க்கலாம் எண்ணோட்டுகள் இந்த எண்ணோட்ட சூழ்நிலை பெரிய இன்னமும் தோல்வி இந்த தோல்வி ஆகும் ஓட்டு விடுதாக்கி என்ன உருவாக்கும் ஓசோன் மாசாக்கி உருவாக்கும் இது பார்த்துனாங்க இது பார்த்துனாங்க இந்த ஒளிரசாயன புகாரிக்கையும் பார்த்துனாங்க உலக சரியா ஓசோன் படி இந்த வழிகாட்டுலையும் பார்த்தாங்கன்னா இந்த ஓசோன் இதை உருவாக்கப்படுவார் அதாவது நைட்ரிக் ஆக்சைடு என்ன பார்த்தாங்கன்னா இதை அதாவது ஒளிரசாயன புகாருக்கான் பார்த்தாங்க என்ன புகாருக்கு காரணம் இவர் தான் இந்த ஓசோன் பாரதம் பிரதான காரணம் பார்க்கலாம் சரி அப்ப வாகன இடைவெளி ஓசோன் உருவாக்கப்படலாம் அடுத்தது என்ன தரைமண்டலத்தில் ஓசோன் உண்டாகுவது என்ன மோட்டார் வாகன காரணம் அந்த கூட்டு சரி டிகிரி ஓசோன் படை ஓசோன் உண்டாகுது மனிதர்களும் என்ன யூவிக்கது முன் நடக்கும் அந்த கூட்டு சரி அப்ப இது நடக்கும் யூவிக்கது முன் நடக்கும் அதே மாதிரி ஓசோன் என்ன பிரேக் ஆகின வாரது ஓட்டுவும் என்ன ஓசோன் வாரதும் இல்லை நடக்கும் என்னது யூவிக்கது முன் நடக்கும் அப்ப யூவிக்கது முன் நடக்கும் ரெண்டு நடக்குதால எனக்கு நடக்குது ஒரு சமநிலை வந்து வரும் அப்ப சமநிலை ஒன்று உருவாக்கப்படும் ஓசோன் ஓட்டுவா மாறுது எங்களுக்கு என்ன ஓசோன் ஓட்டுவா மாறுதும் ஓட்டுவா என்ன ஓசோனா மாறுதும் சமநிலை இருக்கு சமநிலை காணப்படும் சரியா ஓகே அதன்படி பார்த்தோம்னா எங்களுக்கு நடக்கும் பி கூட்டங்களுக்கு வரும் பி கூட்டங்களுக்கு சரியா இருக்கும் அப்ப பி கூட்டம் சரி சி கூட்டம் சரி என்ன டி கூட்டம் சரியா ஓசோன் ஓசோன் உண்டாலும் என்ன அதுல யூவிக்காரன் நடக்குதுன்னு போட்டு சரி அப்ப யூவிக்காரன் இவர் உடைக்கிறதுங்க காரணம் அது மாதிரி இவரை உருவாக்குறதுங்க காரணம் இவரை உடைக்கிறதுங்க காரணம் யூவிக்காரில் இருக்கு சரியா ஓகே அதன்படி பார்த்தா இந்த 37வது கணக்கு என்ன வரும் 37வது கணக்கு என்ன வரும் பிசிடி சரியா இருக்கும் எத்தனாவது 5வது பேருமே 5வது அடுத்து 38 இருக்கலாம்
38வது இது எங்களுக்கு ஓப்பன் கொடுக்கப்பட்டது. இந்த 38வது கேள்விக்கு ஓப்பன் கொடுக்கப்பட்டது. அப்ப ஓப்பன் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம் இங்க இந்த வெப்பநிலை மாற்றம் தந்திருக்கு, டெல்டா H தந்திருக்கு. அந்த டெல்டா H என்றது என்னன்னு தெரியலன்னா இப்ப எத்தனை மூல் இதுக்கான தெரியும். Na2O2 கேஸ் 2 H2O என்ன லிக்விட் பேக்கிங் உருவாக்கப்படுதுன்னா 2 NaO எக்வஸும் என்ன உருவாக்கப்படுது, O2 கேஸ் உருவாக்கப்படுது. அது தாக்கத்துக்கு ஒரு வெப்பநிலை மாற்றம் தந்திருக்கு டெல்டா H. பெருமானம் தந்திருக்கு ஏதாவது எங்களுக்கு என்ன தெரியல, எவ்வளவு மூலுக்கானு தெரியல, எவ்வளவு மூலுக்கானு தெரியல. சில உதாரணம் எங்களுக்கு தாக்க வெப்பநிலை மாற்றம் தான் நடக்கும். தாக்க வெப்பநிலை மாற்றம் தந்தாருண்டா எனக்கு என்ன இருக்கு 2 மூணு இங்கே வச்சு பாருங்க. சரியா, அவ என்னன்னு தெரியல, எவ்வளவு மூலுக்கான இந்த தாக்குறது தெரியும். 2 தாரம் எங்களுக்கு என்ன இருக்கு, இந்த கேள்வி ஓப்பன் கொடுக்கப்பட்டது. சரியா, அப்ப இங்க எடுத்தோம்னா நாங்க எப்படி எடுக்கிறோம்னா இந்த வெப்பநிலை மாற்றம் தாக்க வெப்பநிலை மாற்றம் எடுக்கும். தாக்க வெப்பநிலை மாற்றம் என்ன 2 மூல் NaO2 உருவாக்குறாங்க வெப்பநிலை மாற்றம். அப்ப 2 மூல் Na2O2 2 மூல் H2 தாக்கி என்ன 2 மூல் NaOH உருவாக்குறாங்க வெப்பநிலை மாற்றம் தான் எவ்வளவு எடுப்போம். இந்த 126 என்ன கிலோஜூல் 126 கிலோஜூல். சரியா, 2 மூல் NaOH வரதுக்கான வெப்பநிலை மாற்றம். அப்ப இது தந்திருக்க எவ்வளவு மைனஸ் எவ்வளவு வெப்பம் வெளியே இருக்கு, தாக்கப்படையே எவ்வளவு வெப்பம் வெளியே இருக்கு. சரியா, அப்ப இதன்படி எடுத்தா 25 பாய்சியில் Na2O2 என்ன சோடியம் என் தரப்பட. அப்ப நான் எடுக்கிறேன் 2 மூல் எடுக்கிறேன், படமே ஓப்பன் கொடுக்கப்பட்டது. அப்படி எடுக்கிறேன் 2 மூல் NaOH உருவாங்க எடுக்கிறேன். அப்ப 2 மூல் NaOH உருவாங்க எடுக்க மாட்டாங்க என்ன நடக்கும், Na2O2 என்ன ஒரு தரப்பட்ட அளவு மிகையான நீருடன் என்ன சேர்க்கப்படும் போது நடைபெறும் வெப்பநிலை மாற்றம் பற்றி பின்வரும் எந்த கூட்டுகள் என்ன சரியானது சரியானது. Na2O2 என்ன சோடியத்தின் ஒரு மூல் சேர்க்கப்படும் போது 63 கிலோஜூல் சக்தி என்ன விடுவிக்கப்படும். அப்ப 63 கிலோஜூல் சக்தி விடுவிக்கப்படும். அந்த கூட்டங்களுக்கு என்ன நடக்குது, 2 மூல் NaOH வரைக்கும் நடக்குது. எவ்வளவு வெப்பம் வெளியேறும் 126 வெளியேறும். ஆகவே ஒரு மூல் வந்தா அவ்வளவு வெளியேறும், அது அரைவாசி. ஆகவே அந்த கூட்டங்களுக்கு என்னவா இருக்கும் 63 கிலோஜூல் சக்தி விடுவிக்கப்படும். அந்த கூட்டங்களுக்கு என்னவா இருக்கும் சரியா. சரியா, அடுத்த சொல்லிக்கிறதுக்கு என்ன பி கூட்டு Na2O2 சொல்லிட்டு என்ன 39 கிராம் சேர்க்கப்படும் போது. அப்ப Na2O2 31 கிராம் 39 கிராம். அப்ப Na2O2 39 கிராம் சேர்க்கப்படும் போது 31.5 கிலோ சக்தி உறிஞ்சப்படும். அப்ப சக்தி உறிஞ்சப்படுமா, சக்தி வெளிவிடப்படும். அப்ப உறிஞ்சப்படும் சொன்னா அந்த உருப்படியாது. அது மாதிரி சி கூட்டம் என்ன உங்களுக்கு உறிஞ்சப்படும் இருந்தாலும் அதுவும் என்ன கிடையாது. ஏன்னா டி கூட்டுக்கு வாங்க Na2O2 39 கிராம். அப்ப 23 46 46 எத்தனை 32 78. அப்ப 78 கிராம் சேர்க்க வரும் 126 கிலோ வெப்பம் வெளியேறும். அதுல அரைவாசி நடக்கும் எவ்வளவு வெப்பம் வெளியேறும், அதுல அரைவாசி வெளியேறும். அப்ப 126 எவ்வளவு வெளியேறும் 63 கிலோ வெளியேறும். சரியா, ஓகே. அப்ப Na2O2 39 கிராம் சேர்க்கப்படும் போது அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா 78 சமம் தெரியுது. அப்ப 72 ஒரு மூலை சொல்லி 78 ஒரு மூல். அப்போ ஒரு மூல்ல தந்துருக்கு. அப்ப ஒரு மூல் எடுத்தோம்னா 78, 2 மூல்ல இருந்து அவ்வளவு வெளியேறும் 126 வெளியேறும். சரியா, அப்ப ஒரு மூல்ல இருந்து எவ்வளவு வெளியேறும் எங்களுக்கு அது அரைவாசி. அப்ப 63 கிலோ வெளியேறும். எங்களுக்கு தந்திருக்கிறது எவ்வளவு 39 கிராம். எவ்வளவு இருக்கு 0.5 35.5 கிலோ இருக்கு. தந்திருக்காரு எவ்வளவு 39 கிராம்ல இருக்கும் 0.5. இப்ப 0.5 மூணு சேர்க்க எவ்வளவு வெளியேறும் 35 வெளியேறும். வெளியேறும்னு சொன்னா இந்த தேவையில்லை மைனஸ் போட தேவையில்லை. அப்ப எனக்கு வெப்பநிலை மாற்றம் தான் என்ன இருக்கும் மைனஸ் போடும். சரியா, அப்ப வெப்பம் வெளியேறும் இந்த விஷயம் ஞாபகம் வச்சிருங்க. எப்படி வெப்பம் வெளியேறும் இதுவும் அடிக்கடி மாறுதான், இதே மாதிரி ஒரு பேட்டர்னும் போடுறோம் தான். சரியா, ஓகே. அடுத்தது 39 இருக்கலாம். அடுத்த 39 இருக்கலாம். 39 40 பார்த்துட்டு நாளைக்கு விடிய ஒரு 7ல இருந்து 8 மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு 7ல இருந்து 8 மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு மார்னிங் 7ல இருந்து 8 மட்டும் பார்த்துக்கோங்க. 40 முடிச்சுட்டு டக்குனு பார்த்துக்கோங்க. சரியா, பார்த்தா ஓகே. சரியா, அடுத்தது
39 கிடைக்கும். 39 வாங்க. ஐஎஸ்எல் ஏரேட்டுகளை பற்றி என்ன பின்வரும் எந்த கூட்டுகள் சரியானது சரியானது. அப்ப ஏ கூட்டின் ஐசோநைட்ரிகள் நீர் அமிலம் கொண்டு அந்த கூட்டு சரி. அடுத்த நடக்கும் HF நீர் கோப்பை நடக்கும். எங்களுக்கு H3O plus H நடக்கும். எங்களுக்கு F minus H நடக்கும். H3O plus F minus H நடக்கும். ரிலீஸ் பண்றதால நடக்கும். அமிலம் இது கொண்டது. ஐசோநைட்ரிகளின் பிணைப்பு கூடிய சக்திகள் கூட்டத்தின் வழியில் நோக்கி குறைகின்றது. அந்த கூட்டு எங்களுக்கு இருக்கும். அந்த கூட்டங்களுக்கு சரியா இருக்குமே. கீழ்நோக்கி போகவே இந்த பிணைப்பு நிலைமை செய்யும் கூடும். பிணைப்பு நிலம் கூட பிணைப்பு நிலை உறுதி குறையும். அப்ப ஈஸியாக செய்யலாம் அந்த பிணைப்புகளை உடைக்கக்கூடிய நேரம் ஈஸியானது உடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? சரியா? அதன்படி பார்த்தா எங்களுக்கு கூட்டத்துக்கு குறைகின்றது. அந்த கூட்டங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த கூட்டங்களுக்கு பிழையா இருக்கு. சரியா? அடுத்த டி கூட்டு ஐசோலேட்டுகள் என்ன பிணைப்பு நிலம் என்ன கூட்டத்துக்கு நோக்கி குறைகின்றது. அந்த கூட்டு பிணைப்பு நிலம் நோக்கி போக பிணைப்பு நிலம் செய்யும். பிணைப்பு நிலம் நோக்கி போக செய்யும். அதிகரித்து கொண்டு போகும். பிணைப்பு நிலம் எவ்வளோ அதிகரித்து கொண்டு போகும். பிணைப்பு நிலம் அதிகரித்து கொண்டு போகும். சரியா? அப்ப அதன்படி பார்த்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? அமில உரிமை கிட்டத்தட்ட குறைகின்ற அந்த கூட்டு அப்படி செய்யும் கூடும். அந்த கூட்டு பிள்ளை பிணைப்பு நிலைமை செய்யும் குறைகின்றா பிள்ளை பிணைப்பு நிலைமை செய்யும் என்பது அதிகரித்து கொண்டு போகும். அது பிள்ளையா இருக்கு. மகன் 39 சரியா இருக்கும். ஏபியும் சரியா இருக்கும். எத்தனாவது? 5வது. அதாவது முதலாவது விட ஏபியும் சரி. எத்தனாவது வரும்? 11வது விடை. அப்ப இதே மாதிரி கவனமா பாருங்க. நிச்சயம் மட்டுமே இருக்கும். மென்னமில்லமா இருக்கும். நிச்சயமெல்லாம் மென்னமில்லாம நிச்சயமெல்லாம் மென்னமில்ல. அப்ப இவற்றை நாங்கள் செய்ய ஒரு மூலம் கரைச்சா ஒரு குறிப்பிட்ட வெப்பம் வெளியேறும் என்றால் அதை விட இங்க வெளியேற வெப்பத்தின் அளவு கூடவா இருக்கு. நீர்ப்பகுப்புடைய செய்யும் கொஞ்சம் வெப்பமே செய்யும் பயன்படுத்தப்படும். மென்னமிலங்கள் மென்காரங்கள் நடக்கும். அவைகளை நாங்கள் செய்யல. அவையின் நடுநியாக்க தாக்கத்தின் போது செய்யும் வெளியேற வெப்பம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஏனென்றால் அவை பிறகு நீர்ப்பகுப்படைவிடும் அதுக்கு வெப்பம் பயன்படுத்தப்பட வேண்டிய செய்யும். சரியா? நன்கார வெண்ணமில்லா கொமனா செய்யும். ஒரு 3 கிட்டத்தட்ட 57 கிலோ வெளியேறும் செய்ய அமைச்சிடும். சரியா? ஓகே. அடுத்தது 40வது அடிக்குவாங்க. 40வது வாங்க. குறிக்கலாமே 40 எல்லாம் பார்க்கிறாங்க. அப்ப இங்களை சொல்லி கிடக்கு 40வதுல உடம்பு நடக்கிறதாக்கம் என்ன கண்டகத்தமான தமிழ் மொழியிலேயே முக்கிய பயன்படுத்தினாங்க. ஒரு ஏடிஎம் முகத்தை பயன்படுத்தினாங்க. இது ஒரு ஏடிஎம் அங்கம் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி எவ்வளவு 450% வெப்பநிலையை பயன்படுத்தினாங்க. இது ஒரு புற வெப்பத்தாக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். புற வெப்பத்தாக்கம் விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப அதன்படி பார்த்தா தாக்கம் 2SO2 + NO2 2SO3 உருவாகுது. இது அகவெப்ப தாக்கம்னா இந்த குடிநீர் உங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு புற வெப்ப தாக்கம். ஒரு புற வெப்ப தாக்கம். சரியா? அடுத்த சொல்லி கிடக்கு என்ன பொதுவாக ஊக்கியாக பயன்படுத்துறோம். B2O வனோடியம் பெண்ணோத்தை தான் பயன்படுத்தும். அப்ப இரும்பு அங்க பயன்படுத்துறோம். நாங்க இருபது அமோனியா தயாரிப்பில் பயன்படுத்துறோம். அது மாதிரி பிளாட்டினம் ரோடியம் அங்க பயன்படுத்துறோம். ஒஸ்போல்ட் முறை HNO3 தயாரிப்பில் பயன்படுத்துறோம். சரியா? அடுத்து என்ன SO2 ஆனது 4 ஊக்கிய அலைகளை இந்த SO3 மாற்றம் அந்த கூட்டு சரி. அப்ப டிரெக்டா என்ன மாத்தோம் SO2 மாற்ற மாட்டோம். SO3 மாற்ற மாட்டோம். புறவெப்பத்தாக்கம் தான் செய்யும். நிறைய வெப்பம் வெளியேறும். அதான் செய்வாங்கன்னா என்ன முதல்ல SO2 கொஞ்சம் SO3 மாற்றுவாங்க. மாத்திட்டு கொஞ்சம் குளிர்ச்சி வெப்பநிலை குறைஞ்சிட்டு பிறகு குறிப்பிட்ட வெப்பநிலை உயர்த்துவாங்க. பிறகு குளிர்த்தி எனக்கு உருவாங்க SO3 உருவாக்குவாங்க. சரியா? ஒரே ஸ்டெப்ல உருவாக்க மாட்டாங்க. 4 ஊக்கிய அறையோட அனுப்புவாங்க. 4 ஊக்கிய அறையோட அனுப்புவாங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த இச்சைமுறையில் ஒரு ஏடிஎம் பார்க்கக்கூடிய அவங்க பயன்படுத்தப்படுறது கூட்டு சரி. அப்ப ஏன் நாங்க பயன்படுத்துறீங்கன்னா ஒரு ஏடிஎம் விளைவு வந்து 99% விளைவு வந்து அப்ப 99% விளைவு வந்துருன்றதாக உயர முக்கத்தை நாங்க பயன்படுத்துறீங்க. சரியா? எவ்வளவு பயன்படுத்துவோம்? ஒரு ஏடிஎம் முகத்தையே நாங்க இங்க பயன்படுத்துவோம். சரியா? ஓகே. ஒரு ஏடிஎம் நாமத்திலே அப்படியே வந்து அதை எங்களை காணும். அதனுடைய பார்த்தா 40 CMDயும் சரியா இருக்கும். எத்தனாவது வரும்? எங்களுக்கு 3வது வரும். அப்ப கேள்வியில் வாசிக்க பாருங்க. இது சரியானது இருக்கிறானா பிள்ளையானது இருக்கிறாங்க பாருங்க. அடுத்து கோமனா A கூட்டையும் C கூட்டையும் வாசிங்க. அது அவைகளை கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே அடுத்த கூட்டில் வாசிக்க தேவையில்லை. அல்லது D கூட்டையும் வாசித்தாலும் சரியா? கோமனா BA வாசி
I got so much fucking design on right now. Every time, every time, every time, I got 3 old thoughts.